அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஏதாவது காரியத்தை குறித்து யோசித்து துக்கத்தோடு கூட, வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுடைய காரியங்களை ஆண்டவர் இந்த நாளில் மாற்றுவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாள்லேயும் ஒரு அருமையான ஆறுதலான கர்த்தருடைய வார்த்தை, சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் சங்கீதம் அதனுடைய 18வது வசனம் இப்படியா சொல்கிறது: நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நொறுங்குண்ட இருதயம் என்று சொன்னால், இருதயம் நொறுங்கி போன சூழ்நிலைகளிலே இருக்கிறீங்களா? இருதயம் காயப்பட்டு போன காரியங்களிலே நீங்கள் இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார். உங்களுக்கு அற்புதங்களை செய்ய, நொறுங்கி போயிருக்கிற உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் சரி செய்யும்படியாக, சமாதானத்தை அருளி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அதுக்கு முன்பதாக உள்ள 17வது வசனம் இப்படியா சொல்கிறது: நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு உடைய எல்லா உபத்திரவங்களையும் ஆண்டவர் நீக்கி விடுகிறார். ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் நீதிமான்களாக இருக்கும்போது, நேர்மையானவர்களாக இருக்கும்போது, ஆண்டவருடைய உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை அநேக ஆண்டவருடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொண்டுகள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. நீதிமான்கள் உபத்திரவப்படுவதை பார்த்து ஆண்டவர் கடந்து போகிறவர் அல்ல. உங்களுக்காக வந்து நின்று, உங்களுடைய பக்கமாக நின்று, உங்களுக்காக போராடி, சத்துருவின் கிரியைகளில் இருந்து, உங்களுக்கு இருக்கிற நொறுங்குண்ட எல்லா காரியத்தில் இருந்தும் உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை வழி நடத்த ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை ஆண்டவரே நீர் குணமாக்குகிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். அற்புதங்களை செய்யுங்கப்பா, ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.